அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீனத்துல யுத்தம் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த நிலையில இஸ்ரேல்ல இன்னைக்கு பாராளுமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு நடந்திருக்குது. ஸோ பாராளுமன்றத்துல மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. அந்த பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கிறவர் தான் மோஹே ஷாதே அப்படின்ற ஒருத்தவர் இருக்கிறார். ஸோ அவர் இன்னைக்கு சில கருத்துக்களை அந்த பாராளுமன்ற கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. என்னன்னா, காசால உடனடியா ராணுவ ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அழைப்பை எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறாரு. மேலும் காசால உணவு விநியோகத்தை நம்ம முழுவதுமா நிறுத்தணும். இப்பவே அந்த மக்களுக்கு தண்ணீர், மருந்து, உணவு எதுவுமே கிடையாது. அது வேற விஷயம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்பவே நம்ம அந்த தண்ணீர் எல்லாத்தையுமே, அடிப்படை உதவிகள் எல்லாத்தையுமே காசாக்குள்ள போகாம நம்ம நிறுத்தணும். உணவு இல்லாம அந்த மக்கள் செத்து மடிந்தாலும் பரவாயில்ல, அங்க உடனடியா ராணுவ ஆட்சியை நம்ம கொண்டு வரணும்ன்ற இந்த ஒரு கோரிக்கைய இஸ்ரேலிய பாராளுமன்றத்துல எழுப்பி இருக்கிறாரு இந்த மோஹே ஷாதேன்றவர். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? பெஞ்சமின் நெத்தன்யாகு கொல்லப்படணும், இல்லைன்னா அவர் கைது செய்யப்படணும். இவர் இதை பண்ணா மட்டும்தான் இங்க யுத்தம் நிற்கும், பாலஸ்தீனம் விடுதலை அடையும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நெத்தன்யாகு இல்லைன்னா அவனை மாதிரி ஒரு 1000 நெத்தன்யாகு இன்னும் இஸ்ரேல்ல இருக்கிறானுங்க. இஸ்ரேல் முழுவதுமே ஒரு வெறி பிடிச்ச மிருகமா தான் இருக்கிறானுங்க. இந்த மோஷே ஷாதேன்றவன், அப்புறம் பென்குவீர், பெஞ்சமின் நெத்தன்யாகு, இன்னும் பல சைத்தான்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு பாராளுமன்றத்துல நடந்திருக்கு. மேலும் மற்றொரு செய்தி ஒண்ணு வெளியே வந்திருக்கு. என்னன்னா, இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரா இருக்கிற லாபித், இவர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடா இருக்கிறவர். இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். இவர் இன்னைக்கு ஒரு கருத்து ஒண்ணு வெளியிட்டிருக்கிறார். என்னன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசாங்கத்தால இந்த போரை வெல்லவே முடியல, காசாவை கைப்பற்ற முடியல, ஹமாஸை அழிக்க முடியல, நம்மளுடைய பணைய கைதிகளை மீட்கவே முடியல. சோ அவர்கள் அரசாங்கம் தோத்துருச்சு. இது அவங்களோட ராணுவமே சொல்றாங்க, ராணுவ தளபதிகள் சொல்றாங்க, அரசியல்வாதிகளும் சொல்றாங்க, பொதுமக்களும் சொல்றாங்க. பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த நாடெல்லாம் அவர் காப்பாத்துற மாதிரி தெரியல. அவர் அவருடைய பதவியை தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய சுயநலத்துக்காக தான் இந்த போரை முழுக்க முழுக்க நடத்திட்டு இருக்கிறாரு. மேலும் நம்முடைய அரசாங்கத்தின் மீது ராணுவம் வைத்திருந்த நம்பிக்கை இழந்து விட்டது அப்படின்ற இதையுமே சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாருன்னா, ஆல்ரெடி ரிசர்வ் படையில இருந்த 2 லட்சம் பேர் நாங்க யுத்தத்துக்கே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்வ் படையை விட்டு 2 லட்சம் பேர் போயிட்டாங்க. மேலும் நம்ம 2-3 நாளா சில விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, இஸ்ரேலுக்குள்ளேயே ராணுவ புரட்சி ஒண்ணு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுல 1 லட்சம் பேர் இப்ப கலந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல அதிகமா யார் இருக்கிறான்னு பார்த்தா, பெரிய பெரிய இஸ்ரேலிய ராணுவ தளபதிகள், ஏர்போர்ஸ் தளபதி, அப்புறம் காலாட்படை சம்பந்தமான அனைத்து தளபதிகள், ராணுவ வீரர்கள், அப்புறம் ஆசிரியர்கள், இன்னும் நிறைய பேர் இந்த ராணுவ புரட்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யுத்தத்தை நிறுத்துங்க, நம்ம பணைய கைதிகளை கொண்டு வாங்க, இனிமேல் யுத்தம் வேணாம், அந்த மக்களையும் கொள்ளாதீங்க, நம்ம மக்களையும் கொள்ளாதீங்க, உடனடியா யுத்தத்தை நிறுத்தி நம்மளுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராணுவமே இன்னைக்கு புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த செய்திகளை தான் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் லாபிட் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு. எது எப்படி போனாலும் இஸ்ரேல் இப்போ ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே சேர்ந்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட குரல் வலைய பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த நிகழ்வுகளெல்லாம் வச்சு பாக்குறப்ப பாலஸ்தீனம் நாடு சுதந்திரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. எது எப்படி போனாலும் அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.